புரிந்துணர்வு வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எந்த கட்சியுடனும் கூட்டணி குறித்து தேமுதிக பேசவில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விளக்கம். கூட்டணி குறித்து இறுதி எடுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு வழங்கி தீர்மானம். பாரதிய ஜனதாவில் ஐக்கியமான அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 14 பேர். மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் முன்னிலையில் உறுப்பினர் அட்டை பெற்றனர். அதிமுகவுக்காக பாஜக கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது. நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். பாஜகவுக்கான கதவை அதிமுக சாத்திவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்றும் உறுதி. எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம். பிஜேபிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்டோம் கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. இன்னா செய்தவர்களுக்கு நன்னயம் செய்துவிடல் என்ற வகையில் அதிமுக பற்றி அமித்ஷா கருத்து. அமித்ஷாவின் நல்ல எண்ணத்தை பிரதிபலிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஸ்பெயின் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. 3440 கோடி ரூபாய் அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக விளக்கம். இந்த முயற்சிகளோட பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி. விஜய் அரசியல் பிரவேசம் தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். பிரதமர் நரேந்திர மோடியின் நாடாளுமன்ற உரையை கேட்டு சிரித்ததாக முதலமைச்சர் பேட்டி. காங்கிரஸை ஆளும் கட்சியாக கருதி கொண்டு பிரதமர் பேசுவது புரியாத புதிராக இருப்பதாகவும் விமர்சனம். பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. நடிகர் விஷால் அரசியல் கட்சி தொடங்கவில்லை. வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவெடுக்க வைத்தால் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என அறிக்கை. சென்னையில் அரசு பேருந்து ஓட்டைக்குள் பெண் விழுந்த விவகாரம். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் 3000 அரசு பேருந்துகளை பரிசோதித்து இயக்க அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு. பேருந்து ஓட்டைக்குள் பெண் விழுந்ததை அடுத்து மோசமான நிலையில் உள்ள பேருந்துகளை நிறுத்தவும் ஆணை. கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சலுக்கு 2 உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேருக்கு பாதிப்பு உறுதி. 25 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. இமாச்சலில் கார் விபத்தில் காணாமல் போன சைதை துரைசாமியின் மகனை தேடும் பணி 4வது நாளாக நீடிக்கிறது. விபத்து நடந்த பகுதியில் கிடைத்த மூளை பாகம் DNA சோதனைக்கு அனுப்பி வைப்பு. தேர்தல் முறைகேடு வழக்கில் முன்னாள் அதிபர் என்ற முறையில் ட்ரம்பிற்கு விலக்களிக்க முடியாது. மேல்முறையீடு வழக்கில் வாஷிங்டன் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. India win it.
மத்திய அரசு உரிய நிதியை வழங்கவில்லை என்று டெல்லி ஜந்தர் மந்தரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் போராடுகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இந்த போராட்டத்திற்கான முக்கியத்துவம் என்ன? அபிநயா, நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தென் மாநிலங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு போர்க்குரல் எழுப்பி வருகின்றனர். அதாவது மத்திய அரசு தென் மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்குவதில்லை என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தற்போது கர்நாடகா அரசானது தற்போது டெல்லியில் ஒரு டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆகியோர், அதே போல முதலமைச்சர் தலைமையில் இந்த போராட்டமானது ஜந்தர் மந்தரில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தற்போது கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா பேசி வருகிறார். ஏற்கனவே நேற்று அந்த கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கர்நாடகா என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது பினான்ஸ் கமிஷன் என்ன பர்சன்டேஜ் சொல்றாங்களோ அந்த பர்சன்டேஜை விட மத்திய அரசானது மாநிலத்துக்கு கம்மியாக தருது. குறிப்பாக கர்நாடகாவுக்கு இந்த நிதியை குறைத்து வழங்குவதாக குற்றம் சாட்டிதான் தற்போது இந்த பெரிய போராட்டத்தில் தற்போது டெல்லியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல அவங்க பல லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு சரியான வரியை தராதால் கடந்த 10 ஆண்டுகளில் பல லட்சம் கோடி ரூபாய் கர்நாடக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு இருப்பதாக கூறி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மிக முக்கியமாக நாளை கேரளா மற்றும் தமிழக எம்பிக்களும் இது போன்ற ஒரு போராட்டத்தில் டெல்லியில் ஈடுபட உள்ளனர். அபிநயா, டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன். சென்னை மயிலாப்பூர் கோயில் வாசலில் தீ வைத்த விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். நல்லாட்சி நடைபெறும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற தவறுகள் நடந்தால் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மயிலாப்பூர் கோயில் வாசலில் தீ வைத்த காட்சிகளை சற்று முன்னதாக நாம் பார்த்தோம். இந்த விவகாரத்தில் சட்டப்படியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை தொடர்பு கொண்டு நியூஸ் 18 தமிழ்நாடு இது குறித்த விளக்கம் கேட்க முயற்சித்தது. அதற்கு இந்த பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். நல்லாட்சி நடைபெறும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற தவறுகள் நடந்தால் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அதிமுகவுடனான கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக தமிழ் செய்தி நாளிதழுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பேட்டியளித்துள்ளார். அதில் பாஜக தேர்தல் அறிக்கை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றார். தமிழ்நாடு முக்கியமான மாநிலம் என்றும் தமிழ்நாட்டிற்காக நிறைய விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். அதிமுகவுடனான கூட்டணி முறிவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, அனைத்து கட்சிகளுக்குமே கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் கூட்டணி தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் கூறினார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியல் கட்சியை தொடங்கலாம் என்றார். அதே நேரத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என்றும் அமித்ஷா கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் பாஜகவுக்கான கதவு சாத்தப்பட்டுவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தஞ்சாவூரில் தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திரு அமித்ஷா பொறுத்தவரை அவருடைய கட்சியினுடைய கருத்து சொல்லிட்டார். கூட்டணியுடைய கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்க கட்சியோட நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபி ஒரு காலத்தில் தோழமையாக இருந்தது. இப்போ அரசியல் ரீதியாக நாங்கள் முழுமையாக எதிர்க்கப்படுகின்ற ஒரு கட்சி. எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை
பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம். பிஜேபிக்கு வந்து வரக்கூடாதுன்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்டோம் கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. ஒருவேளை அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு இல்லை, முன்ன வச்ச கால பின்ன வைக்கிற மாதிரி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது அவரது நல்லெண்ணத்தின் வெளிப்பாடு என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும் கூறினார். என்ன செய்தார் ஒருத்தர், அவர்னால நன்மையும் செய்து விடாது என்ற வல்லோருடைய வாக்கும்படி மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய நல்லெண்ணத்தை இது காட்டுகிறது. இல்ல, ஒருவேளை இதை ஒத்துக்கிட்டு இப்போ அதிமுக கூட்டணியில சேர்றாங்க அப்படின்னா உங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? எங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியாகிவிட்டது. இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியடைய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. பாஜக கூட்டணிக்கு அதிமுகவை இழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கட்சியினர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இவர், இபிஎஸ் வலிமையான தலைவர் என்பதால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து வருவதாகவும் கூறினார். எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டு ஆளுங்கட்சியை உள்ள பிடிச்சி உள்ள போடுறோம். வழி வாங்கறதுக்கு என்ன செய்யணுமோ அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளே மிரட்டி அந்த கூட்டணியில பிஜேபி கூட்டணியில சேர்த்தலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி எடப்பாடிக்கு இன்னைக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடைஞ்சல்களை எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு